ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரைடேங்க. இன்றைக்கி காலையில் எனக்கு குக்கிங் ரொட்டீனில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் செய்கிறேன்னு பார்க்கலாங்க. பருப்பு ஃபஸ்ட்டு வேக போட்டு அதுக்கப்புறம் பால் வந்ததையும் பால் காய்ச்சிக்கிட்டேங்க. நைட்டு சப்பாத்திக்கு பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு குருமா செஞ்சுருந்தேன். மீதி இருந்ததால் பார்த்திங்கன்னா அதுவும் சூடாக்கிட்டேன். இன்றைக்கி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் வச்சு பீட்ரூட் பொரியல் செய்யலான்னு தான் பிளானு. ஆனால் பார்த்திங்கன்னா டக்குன்னு மாறியாச்சு. ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிம்மில் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அதனால் என்னால் சீக்கிரம் செஞ்சு முடிக்க முடியாது. அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா பொரியல் செஞ்சுட்டு உப்பு பருப்பு செஞ்சு ரசம் வச்சுக்கிட்டேங்க. டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி புதினா சட்னி தான் செய்ய போகிறோங்க. இதில் தக்காளி அதிகமாக போட்டு புதினா கம்மியாக போட்டு செஞ்சால் இட்லிக்கு சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பருப்பு தாளிச்சு விட்டுங்க. அந்த பக்கம் காய்க்கும் தேங்காய் திருவி போட்டு அதையும் காயும் இறக்கியாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடும் வச்சு விட்டுட்டேன். தக்காளி புதினாலாம் வணக்கி வச்சதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் அதையும் சட்னி அரைச்சிட்டு வந்து வச்சுட்டு மாவையும் கலக்கி வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்து கலக்கிட்டு இருந்தேங்க. எப்பயுமே முதல்ல போய் நான் பார்த்துட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா லேட் ஆகிடுச்சு. நல்ல வேலை பொங்கல். அப்புறம் ரசமும் தாளிச்சு விட்டுட்டு இந்த பக்கம் இட்லி ஊற்றி வச்சுட்டு நான் கிளம்புறதுக்கு வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஃபன்லாம் சாப்பாடெலாம் போட்டு வைக்கிற வரைக்கும் நுர பொங்கவே இல்லைங்க. அதுக்கப்புறம் தான் நுர வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டு நான்